Hello friends, I am Bharat from Beard Voice. இன்னைக்கு நம்ம Beard Voice சேனல்ல எந்த படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் எமி ஜாக்சனோட மிஷன் சாப்டர் 1 படத்தோட ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கிடையாது, நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட ட்ரைலர் தான் இப்ப நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா எமி ஜாக்சனும் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்காக மியூசிக் பண்ணிருக்காரு. அதுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல் விஜய். இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைவா நம்ம தளபதி விஜயை பற்றி தலைவா படம் எடுத்திருக்காரு. ஒரு சில படங்கள் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல டைரக்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1 இது வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மிஷன் சாப்டர் 1 படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி டீசரை பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு சேர்த்து வச்சாப்புல ட்ரைலரை நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மிஷன் சாப்டர் 1 படத்தோட ட்ரைலரை பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த ட்ரைலரை பார்த்துடலாம். सुभाष का प्रेजेंस है. जानेंगे मिशन में இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு இது தெரியுமா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் தி மிஷன். Fear won't help you. Want to live? Short fight. स्टार्ट पे सिल्वा பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் போய் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்து I'll prove my innocence. ഇതാണ് ചർച്ചിൽ പാവമാനപ്പ കേൾക്കുന്നു. What the hell is happening here? அவனுக்கு என் கண்ணு பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப். मिशन चैप्टर 1 अच्छे में जो है இந்த படம் பொங்கல் வரா. ஓகே இப்போதான் ட்ரைலரை பார்த்தீங்கன்னா பார்த்து முடித்தேன். இந்த படமும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வருது. ஆல்ரெடி பொங்கலில் பார்த்தீங்கன்னா அயலான் இருக்குது. அந்த ட்ரைலர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர், தனுஷோட கேப்டன் மில்லர் படமும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படமும் லிஸ்ட்டில் சேர்ந்து ஆல்ரெடி சேர்ந்தது தான். இது நான் வந்து வேறு ஏதோ டேட்டில் வருதுன்னு நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா பொங்கலை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெய்லர் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டாக தான் இருக்குது. ஏஎல் விஜய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆக்ஷன் கலந்த ஒரு பேக்கேஜாக தான் எடுப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க, அங்கே இருந்து எப்படி வராங்க அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக இருக்குது. எமி ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக வராங்கன்னு நினைக்கிறேன். அது மேபி வெளிநாட்டில் நடக்கிற கதையாக கூட இருக்கலாம். ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வராரு, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி தான் கதை மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. படம் வந்த அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மிஷன் சாப்டர் 1 ட்ரெய்லர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெய்லர்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பொங்கலுக்கு எந்த படம் பார்க்க போகிறீங்களோ உங்களோட ஃபேவரட் மூவியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பியர்ட் வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.